காஸ்டோலிட்டோ ஃப்ளோரென்டினா அப்படின்னு ஒரு ரகம். ஸோ இந்த ரகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. என்னென்னா நாங்கள் முதல் வாட்டி போட்டப்போ ஒரே 3 செடி வந்தது. 3 செடியில் ஒரே செடி தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனால் அந்த ஒரு செடி கொடுத்த ஈல்டு மட்டும் பார்த்திங்கன்னா 12 கிலோ. நம்ம 12 கிலோவை ஒரு செடியில் நாங்கள் எதிர்பார்த்ததும் இல்லை. அந்த அளவுக்கு இது விளைஞ்சது. ஒரு 10 அடி ஹைட்டு கிட்ட வரைக்கும் அது கொடி போயிட்டே இருந்தது. இதுக்கும் காசி தக்காளிக்கும் ஒரே சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அந்த காசி தக்காளின்றது என்னுடைய இலைகளோடைய வடிவத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது காசி, இது காஸ்டோலிட்டோ ஃப்ளோரென்டினான்ட்டு. அப்போ இதுவும் அதே மாதிரி பிங்க் கலரில் வரக்கூடிய தக்காளி தான். ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு 200 300 கிராம் வரும். இப்போ வெயில் அதிகமானதுனால, தாக்கம் அதிகமானதுனால இந்த மாதிரி ஷேடு வருது. பிங்கோட ஷேடு மட்டும் வருது. நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி ரகத்தில் இது ஒன்று. சுவையின் அடிப்படையில் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய ரகங்களில் இது ஒன்று. என்னென்னா இந்த தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். இது வந்து சீக்கிரமாக பூச்சி தாக்குதலுக்கும் அதிகமாக இருக்கும், ஈடுபடும். அப்போ இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நன்றி.